ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலக் தால் கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது பச்சரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, பாஸ்மதி ரைஸ் 1/4 கப்பு, 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, வெங்காயம் 1, தக்காளி 2, கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம், 1 கட்டு பாலக்கீரை, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, உப்பு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2, லெமன் அரை. இப்போது இதெல்லாம் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அரிசி பருப்பு எல்லாம் இப்போ வேக வச்சிடலாம். இப்போது இதெல்லாம் குக்கரில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வச்சுக்கலாம். நம்ம 2 மடங்காக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணின்ற மாதிரி அளவில் இது ஊற்றிருக்கேன். சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது இந்த கீரையை ஒரு கொதிக்க வச்சிடலாங்க. 1 நிமிஷம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த பாலுக்கு ஒரு கொதிச்சிடுச்சு. நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதை மிக்சியில் அரைச்சிடலாங்க. இப்போ இது தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிங்க. இதை தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆனியன், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டுங்க. நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க. இப்போ நம்ம குக்கரில் ரைஸ் வச்சோம் இல்லைங்களா, நல்லா நம்ம பாலுக்கு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதில் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றி வேக வச்சுருக்கேன். தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ இந்த ரைஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுக்கிற பாலக்கீரை ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இப்படியே கொதிக்கிட்டுங்க. 1 நிமிஷம். நம்ம இதில் நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். நெய்யில் தாளிச்சோம்னு வச்சுங்க, வாசனை நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவிடலாங்க. இப்போ நல்லா கலரிட்டு இறக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுங்க. அவ்வளோதாங்க. பாலக் தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.